3 இரவுகளில் 2 இரவு கழிந்தது. 3வது இரவு தஹஜ்ஜத். நபிகள் பெருமானார் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருந்தார்கள். கதவை திறந்தால் ரபியா ரலியல்லாஹு அவர்கள் வாசல்ல உட்கார்ந்து தூக்க கலக்கத்தோடு விழிச்சுட்டு இருக்கிறார். ரசூல் கேட்டார்கள், என்ன ரபியா, இன்று உனக்கு முதல் நாள் முதல் இரவு, நீ உன் மனைவியோடு இல்லாமல் என் வீட்டு வாசலிலே இருப்பதற்கான காரணம்? ரபியா ரதி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூல் யா ஹாத்தமுன் நபி, உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நேரம் அல்லவா இது? இந்த நேரத்தில் நான் என் மனைவியோடு இருந்தால் உங்களுக்கு யாரு பணிவிடை செய்வார்கள்? உங்களுக்கு யாரு புதுமத்து செய்வார்கள்? நீங்கள் தவிக்க மாட்டீர்களா? என்னை தேட மாட்டீர்களா? ரபியா ரதி கவலையோடு தன் கவலையை சொன்னபோது நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். தன் மனைவியும் ஒதுக்கி வைத்தார்கள், தன்னுடைய ஒட்டுமொத்த ஆசைகளையும் ஒதுக்கி. ஒரு ஆணுக்கு சந்தோஷமே அங்கதானங்க. பிறந்த பிறப்பின் அடையாளமும் பிறந்த பிறப்பின் ஒட்டுமொத்த சந்தோஷமும், அது பேரின்பம் பெருமின்பம் இல்லாவிட்டால் சிற்றின்பமாக இருந்தாலும், ஒரு ஆண் முதல் நாள் முதல் இரவு இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இப்படி யாராவது மனத்தனமா போவாங்க என்று ஊர் கேள்வி பேசினாலும் பரவாயில்லை. ஊர் பேசுவதற்கு முதலில் மனைவி என்ன நினைப்பார் அதுவும் பரவாயில்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி தொடர்ந்து செய்ய வேண்டிய பணிவிடைகளை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதன் ரபியா ரலியல்லாஹு அவர்கள் முதல் நாள் இரவு கூட பார்க்காமல் பெருமானார் வீட்டில் அமர்ந்தார்கள் என்று சொன்னால், இதைத்தான் சாலிஹீன்கள் சொல்லுவார்கள் நல்ல பழக்கம் என்று சொல்வார்கள். நல்ல ஆதத், நல்ல பழக்கங்களை நம் வாழ்வியாக நாம் கொண்டு எடுத்துக்கொண்டால், வணக்கத்திற்கு அடுத்த கட்டம் நல்ல பழக்கங்களை நாம் உருவாக்கி கொண்டால், அந்த பழக்கங்கள் எவ்வளவு பெரிய இன்பம் வந்தாலும் அதை செய்துவிட்டு தான் அடுத்து என்ற ஒரு உறுதி நம்மிடத்தில் வரும். இதை சொல்வதற்கான காரணம் இதுதான். மனைவி இருக்க, முதல் நாள் முதல் இரவு இருக்க, எதுவும் வேண்டாம் என்று உதறிவிட்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு அந்த நல்ல பழக்கங்களோடு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு முதல் நாள் இரவு ரூமுக்குள்ள தள்ளும் பொழுது பெரியவங்க கதவு சாத்துக்கு முன்னாடி இவன் கதவு சாத்திக்கிறான். பர்கத்தா துவா ஓதி போயிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்குள்ளேயே இவங்க அவசரப்பட்டு என்ன செஞ்சிடறாங்க, முந்திக்கிறாங்க. இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. பெற்றோர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தி தரக்கூடிய பிள்ளைகள் தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே குடும்ப தலைவராகவும் இருந்தார்கள், சமூகத்தினுடைய தலைவராகவும் இருந்தார்கள், சஹாபாக்களுக்கு முன்னோடியாகவும் இருந்தார்கள், சமுதாயத்தில் ஆர்வலராகவும் இருந்தார்கள். எல்லா ரோல்லையும் கலக்குனாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கட்டத்திற்கு மேல் முஹம்மது என்ற வார்த்தை தனிமையாக வருகிறது. நான் முஹம்மத், அயம் முஹம்மத் என்று தனிமையாக வருகிற ஒரு ரசூலுல்லாஹ் அங்கேயும் கலக்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனாக, ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி நபியாக, ஒரு அடியானாக எனக்கு என்று சில பழக்கங்கள் வேண்டும் அல்லவா? சமுதாயத்திற்கு நான் 1000 சொன்னாலும் எனக்கு என்று ஒரு சந்தோஷம் வேண்டும் அல்லவா? எனக்கு என்று ஒரு பழக்கம் வேண்டும் அல்லவா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தவற விடாமல் எல்லா நாளும் அல்லாஹ்விடத்திலே சில நல்ல பிரார்த்தனைகளை தொடர்ந்து கேட்டார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அதுல வரக்கூடிய சில துஆக்கள் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விடல. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுல் வல் புஹல் வல் ஹரம் அதாபுல் கப்ர். யா அல்லாஹ், என்னை கோழைத்தனம், கஞ்சத்தனம், கருமித்தனம், தள்ளாமை, கபருடைய வேதனை. அல்லாஹும்ம இன்னி, அன என்றால் எனக்கு என்று அர்த்தம். அனனா எனக்கு, நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் எல்லோருக்கும் கேட்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் தன்னையும் அல்லாஹ்விடத்தில் தனக்கென்று ஒரு பழக்கத்தை உருவாக்கியவர்கள். தனிமையில் தொழுதால், தனிமையில் இருக்கிற பொழுது தன்னை தனக்கென்று நற்பழக்கத்தை உருவாக்கியவர்கள். எனக்கு கஞ்சத்தனம் வேண்டாம், எனக்கு கருமித்தனம் வேண்டாம், எனக்கு தள்ளாமை ஏற்படக்கூடாது, நான் தள்ளாடக்கூடாது, வயதான காலத்தில் தடுமாறக்கூடாது, என்னுடைய கபர் வாழ்க்கை எனக்கு வேதனை தரக்கூடாது என்று தனக்கு என்று கேட்டார்கள். அப்படி கேட்பது நல்ல பழக்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் கேட்ட, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், என் உள்ளத்தை
நீ இறை அச்சமுடைய உள்ளமாக நீ ஆக்கு. எங்கள் உள்ளத்தை என்று பன்மையில கேட்கல, என் உள்ளத்தை. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல தாங்க தக்வாவின் முழு உலகத்திற்கு கொடுக்கப்படுது. அந்த உள்ளத்திற்கு தக்வா தேவையா? தக்வாவுடைய பிறப்பிடமே உருவமே எம்பெருமானார் தான். அவர்கள் கேட்ட வார்த்தை ஆதி நஃப்ஸி தக்வாஹா, எனக்கு என் உள்ளத்திற்கு இறை அச்சத்தை கொடு என்றார்கள். நாம